எருசலேமில் ஒரு பழமையான தோட்டம் இருக்கிறது. இயேசு ஜெபித்த அந்த இடம் இன்றும் நீங்கள் பார்க்கலாம். கெத்செமனே என்ற பெயர் 2 எபிரேய வார்த்தைகளிலிருந்து வந்தது. கத்செமனீம், அதாவது எண்ணெய் ஆலை. இது வெறும் தோட்டம் அல்ல, ஆலயங்களுக்கும் விளக்குகளுக்கும் பயன்படும் ஒலிவ எண்ணெய் தயாரிக்கப்பட்ட இடம். கடைசி ராப்போஜனத்துக்கு பிறகு இயேசு இந்த தோட்டத்திற்கு வந்து ஜெபித்தார். என்ன நடக்கப் போகிறது என்று தெரிந்தே. இங்குதான் யூதாஸ் அவரை காட்டிக் கொடுத்தான். இங்குதான் ரோம சேவகர்கள் அவரை கைது செய்தனர். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷங்களும் இந்த தருணத்தை பதிவு செய்கின்றன. இன்று அந்த தோட்டத்தில் 8 பழமையான ஒலிவ மரங்கள் நிற்கின்றன. இத்தாலிய விஞ்ஞானிகள் இவற்றை ஆய்வு செய்தனர். இந்த மரங்கள் 900 ஆண்டுகளுக்கும் மேல் பழமையானவை. மேலும் இந்த 8 மரங்களுக்கும் ஒரே DNA, அவையெல்லாம் ஒரே தாய் மரத்திலிருந்து வளர்க்கப்பட்டவை. 2021ஆம் ஆண்டு தொல்பொருள் ஆய்வாளர்கள் 2000 ஆண்டு பழமையான எண்ணெய் உற்பத்தி செய்யும் செக்கு ஆலையை கண்டுபிடித்தனர். இயேசுவின் காலத்தில் இந்த தோட்டம் இருந்தது என்பதற்கான நேரடியான சாட்சி. 900 ஆண்டுகளாக இன்றும் கனி கொடுக்கும் இந்த மரங்கள் நமக்கு ஓர் சத்தியத்தை நினைவூட்டுகின்றன. தேவன் நட்டதை அவரே நிலைநிறுத்துவார் என்பதை. விவிலியத்தை வாசியுங்கள். விசுவாசத்தின் உண்மையான இடங்களை அறியுங்கள். பிளஸ் டாக் ஆப்பிள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள இணைப்பில் பெற்றுக்கொள்ளுங்கள்.